உறவுகளாக இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை நம்ம துணைக்கு நம்ம செய்யக்கூடாது. துரோகம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தவறான ஒரு உறவுட்ட தவறான ஒரு உறவு கொள்ளும் பொழுது அது துரோகம்வாங்க. அவன் துரோகம் பண்ணிட்டான் அவளுக்கு, அவ துரோகம் பண்ணிட்டான் அவனுக்குன்னு சொல்லி அந்த தவறான உறவு செய்யும் பொழுது தான் துரோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது துரோகம் தான். ஆனால் இந்த துரோகம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற பார்வையிலிருந்து ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா வேதத்தில் கூட இச்சையோட ஒரு ஸ்திரீயை நம்ம பார்த்தா கூட அது விபச்சாரம் செய்தது போல அப்படின்னு வேதத்தில் இருக்கு. அப்போ நம்மளுடைய பார்வையோ அல்லது நம்மளுடைய இருதயமோ இன்னொருத்தரோட பக்கம் திரும்பும்போது அது நம்ம கூட நம்மளை நம்பி நம்ம கூட வாழ்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ செய்கிற துரோகம். ஏன்னா அவங்க நம்ம நம்பி இருக்கலாம். நம்பி இருக்கும் பொழுது யதார்த்தமாக ஒரு பார்க்குற பார்வைக்கும் அடிக்கடி நம்ம பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. இதனாலேயே அநேக குடும்பங்களில் பிரச்சனை வருது.